Hi friends, welcome to Simul Knowledge Tamil. இன்னைக்கு வீடியோல டெக்லா ஸ்ட்ரக்சர்ல யூசர் இன்டர்ஃபேஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டெக்லா ஸ்ட்ரக்சர் லான்ச் பண்ணதுமே நமக்கு இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல பாத்தீங்க அப்படின்னா என்வரான்மெண்ட், ரோல், கான்ஃபிகரேஷன் 3 ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்வரான்மெண்ட். என்வரான்மெண்ட்ல ஜென்ரலா பாத்தீங்கன்னா பிளாங்க் ப்ராஜெக்ட் இருக்கும், அப்புறம் டிஃபால்ட் என்வரான்மெண்ட் இருக்கும். ஸோ இதுல இந்தியா யூஎஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா பேக்கேஜை நம்ம டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி என்வரான்மெண்ட் எதுக்கு சூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பர்டிகுலரான ஒரு ரீஜனுக்கு ஒர்க் பண்றப்ப அந்த என்வரான்மெண்ட் சூஸ் பண்றதுனால அந்த ரீஜன்ல கிடைக்கக்கூடிய மெட்டீரியல், ப்ரொஃபைல், ஷேப்ஸ் அதெல்லாம் வந்து ப்ரீ டிஃபால்ட்டாவே இந்த செட்டிங்ஸ்ல வந்து நமக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்வரான்மெண்ட் சூஸ் பண்றோம். ஸோ இங்க வந்து நான் வந்து இந்தியா சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல். இந்த டெக்லா ஸ்ட்ரக்சர் வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது கான்ட்ராக்டர் இருக்கட்டும், ரீபார் டீடைல், பர்டிகுலரா ஒவ்வொரு ஒர்க்குக்குமே ஸ்பெசிஃபிக்கா ஒர்க் பண்ணுவாங்க. இப்படி பர்டிகுலரா ஒரு ஒர்க்குக்கு நம்ம சூஸ் பண்றப்ப அந்த ஒர்க்குக்கான செட்டிங்ஸ் மட்டும் இதுல வந்து செட் ஆயிருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம ரோல் சூஸ் பண்றது. நம்ம இப்போ ஃபுல்லாக பார்க்கறதுனால ஆல் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஃபிகரேஷன். இது வந்து லைசன்ஸ் கான்ஃபிகரேஷன் இருக்கும். இதுலேயுமே நம்மளுக்கு லிமிட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம எஜுகேஷனல் வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுனால எஜுகேஷனல் சிங்கிள் யூசர்னு இருக்குது. இதே பை பண்ணி யூஸ் பண்ணுறவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து எஜுகேஷனல் சிங்கிள் யூசர் மட்டும் தான் இருக்குது. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ டெக்லா ஸ்ட்ரக்சர் ஓப்பன் ஆனதும் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் மாடல்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஆல் மாடல்ஸ்னு இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஷேடோ மாடல்னு ஒரு டேப் இருக்கும். ஃபைனலாக வந்து நியூ மாடல் அதுக்கான டேப் இருக்கும். ஸோ இதில் தான் நம்ம நியூ மாடல் வந்து கிரியேட் பண்ணணும். நேமில் வந்துட்டு நம்ம மாடலோட நேம் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளேஸ் கொடுப்போம். டெக்லா ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ணுற ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஃபோல்டராக தான் கிரியேட் ஆகும். மற்ற சாஃப்ட்வேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோகேடில் ஒரு சிங்கிள் ஃபைலாக தான் கிரியேட் ஆகும். பட் இந்த டெக்லா ஸ்ட்ரக்சரில் வந்து ஒரு ஃபோல்டரோட தான் கிரியேட் ஆகும். ஏன் அப்படின்னா அதுக்குள்ள நிறைய சப் ஃபோல்டர்ஸ் இருக்கும், நிறைய ஃபைல்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல், ப்ரொஃபைல், கனெக்ஷன் டீடைல்ஸ், அப்புறம் டிராயிங்ஸ் எல்லாமே பாருங்க செப்பரேட் ஃபோல்டரில் செப்பரேட் ஃபைல்ஸில் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். அது எல்லாமே சேர்ந்து தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட் நேமில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகி அந்த ஃபோல்டருக்குள்ள சப் ஃபோல்டர்ஸ், சப் ஃபைல்ஸாக வந்து கிரியேட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் யூசர், மல்டி யூசர்னு 2 ஆப்ஷன் இருக்கும். நம்ம ஒரு ஆள் மட்டும் இதை டெக்லா ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா சிங்கிள் யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதே ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்கும்போது அந்த ப்ராஜெக்ட்ல 2-3 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்டீல் பில்டிங் இருக்குன்னா அந்த ஸ்டீல் பில்டிங்ல கேபிள் அண்ட் ஃப்ரேம் ஒரு மாதிரி இருக்கும், இன்டர்மீடியட் ஃப்ரேம்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். ஒரு யூசர் வந்து இந்த இன்டர்மீடியட் ஃப்ரேம் ஒர்க் பண்ணலாம், ஒரு யூசர் கேபிள் ஃப்ரேம் ஒர்க் பண்ணலாம், இன்னும் வேற ஒரு யூசர் பார்த்தீங்க அப்படின்னா மெசைன் ஃப்ளோர் வந்து மாடல் பண்ணலாம். இந்த மாதிரி மல்டி மாடல், மல்டி டீடைலிங் ஒர்க்குக்கு இந்த மல்டி யூசர் செட்டப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிம்பிள் கனெக்ட் கொலாபரேஷன். இது வந்து கிளவுட் பிளாட்ஃபார்ம், அதாவது டெக்லா ஸ்ட்ரக்சரோட ஓன் கம்பெனியை ஒரு கிளவுட் பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி அதில் இந்த ப்ராஜெக்ட்டை ஷேர் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக வச்சிருக்கதா இந்த ட்ரிம்பிள் கனெக்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட். ஒரு பர்டிகுலர் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது அந்த கம்பெனியில் பை டிஃபால்ட்டாக ஒரு செட்டப் இருக்கும், டெம்ப்ளேட் செட்டப். அந்த இது இருந்துச்சுன்னா அதை சூஸ் பண்ணிங்க. இப்போ நம்ம வந்து பிளாங்க் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு கிரியேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நியூ டெக்லா ஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிடும். ஸோ இனிஷியலாக டெக்லா ஸ்ட்ரக்சரில் நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணதுமே இப்படி தான் நமக்கு விண்டோ வந்து இருக்கும். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா டைட்டிலில் நம்ம ப்ராஜெக்டோட நேம் இருக்கும். நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் பட்டன் இருக்கும். இது வந்து ஃபைல் மெனு. இந்த மெனுவில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் மற்ற சாஃப்ட்வேரில் இருக்க மாதிரி நியூ, ஓப்பன், சேவஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரிண்டிங். நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய டிராயிங்ஸ் வந்து டேரக்டாக பிரிண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் மாடல் ஃபோல்டர். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெக்லா ஸ்ட்ரக்சரில் எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே ஒரு ஃபோல்டராக தான் கிரியேட் ஆகும். அந்த ஃபோல்டர் நம்ம பார்க்கணும் அப்படின்னா இதில் கொடுத்து நம்ம போய் பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட், எக்ஸ்போர்ட். நம்ம கேட் ஃபைலோ இல்லை பிடிஎஃப் இம்போர்ட் பண்ணணும்னா இதில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த டெக்லா ஸ்ட்ரக்சரில் நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய மாடலிங்கை வேற ஒரு சாஃப்ட்வேருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷேரிங். இந்த ஷேரிங்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரே ப்ராஜெக்ட் மல்டி யூசர் மோட்ல யூஸ் பண்றதுக்கு இந்த ஷேரிங் மெத்தட் தான் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ட்ரிம்பிள் கனெக்ட். ட்ரிம்பிள் கனெக்ட் வந்து கிளவுட் பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமா ப்ராஜெக்ட்டை ஷேர் பண்ணி யூஸ் பண்றதுக்காக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ப்ராப்பர்ட்டி. நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய அந்த ப்ராஜெக்ட்டுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இங்கே செட் பண்ணிக்கலாம். அதாவது அதோட நம்ம ப்ராஜெக்ட் நம்பர் என்ன, நேமு, யார் பில்டர், யார் பண்றாங்க, டிசைனர் யார் டிசைன் பண்றது, அதோட அட்ரஸ், இந்த மாதிரியான டீடைல்ஸ் வந்து இதில் கொடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ். இந்த டெக்லா ஸ்ட்ரக்சரில் நிறைய செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கு. அதில் அட்வான்ஸ் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. மாடலிங்கான ஆப்ஷன்ஸ் தனியாக இருக்குது, டிராயிங்ஸான ஆப்ஷன் தனியாக இருக்குது, வியூ போர்ட் தனியாக இருக்குது. அதெல்லாம் நம்ம தேவைப்படுற இடத்துல ஒவ்வொன்றா பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேட்லாக். இந்த கேட்லாக்ல ப்ரொஃபைல் கேட்லாக், மெட்டீரியல் கேட்லாக், போல்ட் கேட்லாக்னு இருக்கும். அதை நம்ம இந்த டெக்லா ஸ்ட்ரக்சரில் யூஸ் பண்ணக்கூடிய பை டிஃபால்ட் மெட்டீரியலுக்கான கேட்லாக், போல்ட்டோட கேட்லாக், நம்ம பை டிஃபால்ட் இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் கேட்லாக் எல்லாமே இங்கே தான் இருக்கும். கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியன் என்வரான்மெண்ட் சூஸ் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதோட ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். பார்த்தீங்கன்னா IS 800ல இருக்கு, IS 808 1989ல, ISMB, ISHP இந்த மாதிரி ஐ ப்ரொஃபைலுக்கான எல்லா
ப்ரொஃபைல்ஸுமே இங்கே நம்மளுக்கு விசிபிளாக இருக்கும். ஸ்டாண்டர்டாக ப்ரொஃபைல்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே நம்மளுக்கு இந்த ப்ரொஃபைல் கேட்டலாக்லாம் இருக்கும். ஸோ இது நம்ம இந்த மாதிரி என்வரான்மெண்ட் ஃபஸ்ட்டே செட் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு இந்த ப்ரொஃபைல்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நமக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எடிட்டர். இந்த எடிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டிராயிங் லேஅவுட் எடிட்டர் ஒன்று இருக்குது, டெம்ப்ளேட் எடிட்டர் இருக்குது. டெம்ப்ளேட் எடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக ஒரு டிராயிங் கொடுக்குறோம் அப்படின்னா கம்பெனி நேமு, டிராயிங் நம்பர் அந்த இதெல்லாம் வச்சு கொடுப்போம்ல, அந்த மாதிரி பாக்ஸ் கிரியேட் பண்ணுறது தான் இந்த டெம்ப்ளேட் எடிட்டர். டிராயிங் லேஅவுட் எடிட்டருங்கிறது நம்ம மல்டிபிள் வியூஸ் வச்சுருப்போம். ஒரு டாப் வியூ, செக்ஷன் வியூ, அப்புறம் பில் ஆஃப் மெட்டீரியல் இருந்துச்சுன்னா பில் ஆஃப் மெட்டீரியல், அப்புறம் கம்பெனி டெம்ப்ளேட், இந்த மாதிரி என்னென்ன வியூஸ் வந்து எந்தெந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் டிசைன் பண்ணுறது இந்த டிராயிங் லேஅவுட் எடிட்டர். ஸோ இதுதான் ஃபைல் மெனு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாப்ல இருக்கக்கூடிய இந்த ஏரியா வந்து ரிப்பன் டேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரிப்பன் டேப்ல பார்த்தீங்கன்னா தான் நமக்கு தேவையான எல்லா மாடலிங்கான டூல்ஸ் எல்லாமே இருக்கும். மாடலிங், எடிட்டிங், வியூங், இந்த மாதிரி எல்லா விதமான டூல்ஸுமே இந்த ரிப்பன் டேப்ல தான் இருக்கும். எந்த ரிப்பன் டேப் வேணுமோ அதை கிளிக் பண்ணிங்கனாலே அந்த டேப்ல இருக்கக்கூடிய மெனூஸ் எல்லாமே நம்மளுக்கு விசிபிள் ஆகும். நம்ம எந்த ரிப்பன் டேப்பை செலக்ட் பண்ணுறோமோ அந்த டேபு கீழே ஒரு ப்ளூ கலரில் அண்டர்லைன் இருக்கும். ஸோ அப்போனா அது கீழே இருக்க மெனூஸ் எல்லாமே நம்மளுக்கு விசிபிள் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டீலை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்டீல் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டீல் காலம், பீம், பிளேட், இந்த மாதிரி நம்ம ஸ்டீல் டேபு கீழே இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாமே இங்கே காட்டும். அதேமாதிரி காங்கிரீட் கிளிக் பண்ணீங்கன்னா காங்கிரீட் டேபு கீழே இருக்க எல்லா பார்ட்ஸுமே காட்டும். ஸோ இதுலேயும் 2 ஆப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா ரிப்பன் டேப் மேலே ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா நேவிகேஷன் மோடுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் அலைன் டு லெஃப்ட், அலைன் டு டேப் 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ அலைன் டு லெஃப்ட் வந்து பை டிஃபால்ட் இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு காங்கிரீட் டேபை கிளிக் பண்ணும்போது இதுதான் இந்த ரிப்பனோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல தான் எல்லா அதோட மெனூஸ் வந்து விசிபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வியூ டேபை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா இந்த வியூ டேபோட மெனூஸ் எல்லாமே இந்த லெஃப்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இதுதான் அலைன் டு லெஃப்ட். ஸோ இதே உங்களுக்கு வியூ டேபு கீழே இந்த மெனூஸ்லாம் வரணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி நேவிகேஷன் மோடில் அலைன் டு டேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ கிளிக் பண்ணி பாருங்க, வியூக்கு கீழேயே வியூவோட மெனூஸ் எல்லாமே நம்மளுக்கு விசிபிள் ஆகும். இப்போ ரீபாரை கிளிக் பண்ணீங்கன்னா ரீபாருங்கிற அந்த நேமுக்கு கீழேயே அதோட மெனூஸ் எல்லாமே நம்மளுக்கு விசிபிள் ஆகும். இது வந்து அலைன் டு டேப். அலைன் டு லெஃப்ட்னு கொடுத்தீங்கன்னா இப்போ டிராயிங் ரிப்போர்ட்ஸ்னு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட்ல இருந்து தான் அதோட மெனூஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நீங்கள் டேபை வந்து ஸ்விட்சும் பண்ணிக்கலாம். அதாவது எப்படின்னா இப்போ நம்மளுக்கு காங்கிரீட் டேபுக்கு அடுத்து எடிட் டேப் வேணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணிங்கனாலே போதும். ஸோ அதோட பிளேஸ் வந்து நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ரீபார் வந்து கடைசியாக வேணும் அப்படின்னா நம்ம அடுத்து மாற்றி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு டேபுமே ஈஸியாக வந்து ஸ்விட்ச் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற பிளேஸில் நீங்கள் ஈஸியாகவே ஸ்வாப் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு நீங்கள் காங்கிரீட் தான் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஸ்டீல் மெனு வேணாம் அப்படின்னா ஸ்டீல் பக்கத்தில் ஒரு ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டீல் டேப்ல இருக்கக்கூடிய மெனூஸ் எல்லாமே உங்களுக்கு ஹைட் ஆயிடும். ஸோ அகைன் நீங்கள் அதை அன்ஹைட் பண்ணணும்னா அந்த ஐ சிம்பிளை ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு அந்த ஸ்டீல் டேபு கீழே இருக்க மெனு எல்லாமே அன்ஹைட் ஆயிடும். ஸோ இதுதான் ரிப்பன் டேப். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங் பிளேன். இந்த வியூ 1 3D அப்படின்னு இருக்க டைட்டில் இருக்கக்கூடிய இந்த ஏரியா தான் நம்ம ஒர்க்கிங் ஏரியா. ஸோ இந்த ஒர்க்கிங் ஏரியா நீங்கள் கிளிக் பண்ணாலே அது வந்து உங்களுக்கு எல்லோ கலர் அவுட்டர் பார்டர் லைன் வந்து காட்டும். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இதோட சைஸை நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த வியூ 1 3D அப்படிங்கிற நேம் வந்து உங்களுக்கு டைட்டில் வந்து கிரியேட் ஆகும். ஏன்னா நம்ம இதில் மல்டிபிள் வியூஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 2 வியூ கிரியேட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா வியூவோட நேம் வந்து வியூ டு கிரிட் ஏன்னு இருக்கு. இது வியூ 1 3Dன்னு இருக்கு. ஸோ நீங்கள் எந்த வியூவில் இருக்கீங்க அப்படிங்கிறது அந்த எல்லோ கலர் லைன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த இதுதான் ஆக்டிவ்ல இருக்கும், அதனால தான் உங்களுக்கு எல்லோ கலர் லைன் பார்த்தீங்கன்னா 3Dயில் இருக்கு. ஸோ இப்போ இதே நீங்கள் இந்த எலிவேஷன் வியூவில் இருக்கணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏரியா வந்து ஆக்டிவ்ல இருக்கும். ஸோ இப்போ இதை நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வியூவோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைட்டிலில் விசிபிள் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா வியூ டு கிரிட் ஏன்னு இருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்கள் 3D வியூக்கு போகும்போது வியூ 1 3Dன்னு மாறிடும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் வியூ யூஸ் பண்ணும்போது எந்த வியூன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம இங்கேயே தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சைடு பேன். இந்த சைடு பேனில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது வந்து கஸ்டம் இன்குரி. அதாவது கஸ்டம் இன்குரினா என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ரிப்போர்ட் ஃபார்மேட். இப்போ நம்ம ஏதோ ஒரு பார்ட்ல என்ன அசம்பிளி கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அசம்பிளியோட பொசிஷன், அதோட ப்ரொஃபைல்ஸு, அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அதோட வெயிட் என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ரிப்போர்ட்டிங் ஃபார்மேட் தான் இந்த என்கொயரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு காங்கிரீட் காலம் இருக்குது, அந்த காலம் கிரியேட் பண்ணுறோம். இப்போ இந்த காலம் கிரியேட் பண்ணிட்டு இது செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த என்கொயரி டேப்ல அந்த பார்ட் பொசிஷன் என்ன, ப்ரொஃபைல் என்ன, அதோட வெயிட் என்ன அப்படிங்கிற சிம்பிள் ரிப்போர்ட் ஃபார்மேட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு அசம்பிளி கிரியேட் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. நீங்கள் ஏதாச்சும் ஒரு டூல் எடுத்து யூஸ் பண்ணும்போது அந்த டூலை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு இந்த சைடு வியூவில் விசிபிள் ஆகும். இப்போ நம்ம இந்த ஸ்டீல் காலம் இருக்குது,
இதை எடுத்து கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு கமாண்ட் இருப்பாங்க, ஸ்டார்ட் த கமாண்ட் அண்ட் பிக் அ பாயிண்ட். ஸோ இதை ஃபஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஒரு பாயிண்ட் பிக் பண்ணோம்னா காலம் கிரியேட் ஆயிடும். இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்மளுக்கு இங்கே விசிபிள் ஆகும். அதுக்கு தான் இந்த இன்ஸ்ட்ரக்டர் டேப் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெக்லா ஆன்லைன். ஏதாச்சும் நமக்கு டவுட்ஸ் இருக்கு, கம்யூனிட்டியில் ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னாலும் நம்ம இந்த டெக்லா கம்யூனிட்டியில் போய் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பாயிண்ட் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்துட்டு செட்டிங்ஸ். நம்ம இப்போ ஒரு காலமோ இல்லை பீமோ கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் மாடிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டி டேப் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காலமோட நேமு, ப்ரொஃபைலு, மெட்டீரியல், அப்புறம் லென்த் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் நம்ம ஈஸியாக மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இதோட டாப் வந்து 5000 இருக்குது, இது 3000 மாற்றி என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு காலமோட சைஸ் வந்து சேஞ்சஸ் ஆகிடும். ஸோ இந்த எல்லாத்தோட ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி டேப் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் மாடல். நம்ம ஏதாச்சும் ஆட்டோகேட் ஃபைலோ இல்லை பிடிஎஃபோ நம்ம இம்போர்ட் பண்ணி அதை ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணும்போது அந்த ரெஃபரன்ஸ் மாடல்ஸ் எல்லாமே இங்கே தான் நமக்கு விசிபிள் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் அண்ட் காம்பனன்ட்ஸ். பை டிஃபால்ட்டாக டெக்லாவில் காலம், பீம், பிளேட்லாம் இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளே எல்லாம் மேனுவலாக கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் ப்ரீ டிஃபைன்டு காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு பேஸ் பிளேட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு ஸ்டீல் காலத்துக்கு பேஸ் பிளேட் கிரியேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பிளேட் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த பிளேட்ல ஹோல்ஸ் கிரியேட் பண்ணி அதுக்கு நம்ம ஆங்கர் ராட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும். நெக்ஸ்ட் அந்த பேஸ் பிளேட்டை வந்து காலம் கூட வெல்டு வச்சு அட்டாச் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணீங்கன்னா தான் நம்ம பேஸ் பிளேட் வந்து கிரியேட் பண்ண முடியும். இந்த மாதிரி பர்டிகுலர் ஒர்க்லாம் நம்ம ஸ்க்ராட்ச்ல இருந்து டெவலப் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி காம்பனண்ட் யூஸ் பண்ணி ஈஸியாகவே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இந்த காம்பனண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பேஸ் அப்படின்னு தேடணும்னா பேஸ் பிளேட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஜஸ்ட் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிங்கனாலே போதும், நம்மளுக்கு பேஸ் பிளேட் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ் பிளேட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த காம்பனண்டோட சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கோனிக்கல் ஷேப்பில் ஒரு சிம்பிள் வந்து கிரியேட் ஆகும். இது வந்து காம்பனண்ட். இந்த காம்பனண்ட் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காம்பனன்ட்ஸ் சம்மந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரீ டிஃபால்ட்டாக டெக்லா ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட மாடலிங் வந்து ஸ்பீட் அப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் சுவிட்சஸ். இந்த பாட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஐகான்ஸ் எல்லாமே செலெக்ஷன் சுவிட்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இருக்க சுவிட்ச் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆல் அப்படின்னு இருக்கும். இதை செலக்ட் ஆகியிருந்தால் மட்டும்தான் நம்மளால எல்லா ஆப்ஜெக்டையுமே செலக்ட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்ட்ஸை செலக்ட் பண்ணுறோம், அதே மாதிரி இங்கே கிரிட்டை வந்து செலக்ட் பண்ணுறோம். இது வந்து அதோட ஈச் அண்ட் இண்டிவிஜுவலுக்கு இங்கே சிம்பிள் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆல், செகண்ட் இருக்கிறது வந்து காம்பனன்ட் சிம்பிள். ஸோ இங்கே ஒரு காம்பனன்ட் இருக்குது அப்படின்னா இந்த காம்பனண்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஐக்கான் வந்து ஆக்டிவ்ல இருக்கணும். ஸோ இந்த சுவிட்சஸ் எல்லாமே ஆக்டிவ்ல இருக்குது அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணுற சுவிட்சோட பேக்ரவுண்ட் வந்து கிரே கலரில் இருந்துச்சு அப்படின்னா அந்த சுவிட்ச்லாம் ஆக்டிவேட்டில் இருக்குன்னு அர்த்தம். கிரே கலர் இல்லாமல் பிளைனாக இருந்துச்சு அப்படின்னா அது ஆக்டிவேட்டில் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி எந்த சுவிட்சஸ்லாம் உங்களுக்கு ஆனில் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ செலக்ட் ஆல் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு சுவிட்ச் மட்டும் தான் நம்மளால ஆக்டிவேட் பண்ண முடியும். அதாவது ஒன்று காம்பனன்ட் சுவிட்சாக இருக்கணும், இல்லை பாயிண்ட் மட்டும் தான் செலக்ட் பண்ண முடியும், இல்லை கிரிட் லைன் மட்டும் தான் செலக்ட் பண்ணணும். ஸோ ஏதோ ஒரு ஐக்கான் மட்டும் தான் நம்மளால ஆக்டிவேட் பண்ண முடியும். மல்டிபிள் ஐக்கானை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆல் சுவிட்ச் வந்து ஆன்ல இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மல்டிபிள் ஐக்கான் வந்து செலக்ட் பண்ண முடியும். அதுலேயும் கிரிட்ல வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. செலக்ட் கிரிட் லைன். கிரிட் லைன் மட்டும் செலக்ட் ஆகும், இல்லை டோட்டல் கிரிட்டுமே செலக்ட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கிரிட் லைன் வந்து ஆக்டிவ்ல இருக்கனால உங்களுக்கு கிரிட் லைன் மட்டும் தான் செலக்ட் ஆகுது. இதே கிரிட்டு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் கிரிட்டே வந்து செலக்ட் ஆகும். ஸோ இந்த எந்த கிரிட்டை வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு 4 மெயின் சுவிட்சஸ் இருக்கு. அதாவது கிரீன் கலர்ல இருக்கிறது வந்து காம்பனன்ட் சுவிட்ச், செகண்ட் கிரீன் இருக்கிறது காம்பனண்ட்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறதுக்கான சுவிட்ச், ப்ளூ கலர்ல இருக்கிறது வந்து அசம்பிளி சுவிட்சஸ், செகண்ட் ப்ளூ வந்து அசம்பிளிக்குள்ள இருக்கிற பார்ட்ஸ் செலக்ட் பண்ணக்கூடிய சுவிட்ச். ஜென்ரலாக நீங்கள் எல்லா சுவிட்ச் மேலேயும் மவுஸை ஓவர் பண்ணாலே அதை பற்றின ஒரு டூல் டிப் இருக்கும். அதாவது இந்த சுவிட்சோட யூஸ் கேஸ் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அந்த மவுஸை ஹோவர் பண்ணீங்கனாலே உங்களுக்கு காட்டும். இதில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது காம்பனன்ட் செலெக்ஷன் சுவிட்ச். இந்த காம்பனன்ட் செலெக்ஷன் சுவிட்ச் ஆக்டிவ்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம காம்பனண்ட்டை ஈஸியாக செலக்ட் பண்ணிக்க முடியும். செலக்ட் பண்ணி அதை டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த காம்பனன்ட் டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா செகண்ட் கிரீன் கலரில் இருக்கக்கூடிய இந்த சுவிட்ச் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த காம்பனண்ட்குள்ள இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் பார்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அசம்பிளி சுவிட்ச். ப்ளூ கலர் சுவிட்சை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டோட்டல் அசம்பிளி வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த டோட்டல் அசம்பிளியே செலக்ட் ஆகும். இது ஏன் டோட்டலாக செலக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அசம்பிளி அப்படின்னா அந்த காலம் கூட எந்தெந்த பிளேட்லாம் வெல்டு வச்சிருக்காங்களோ அது கூட எதெல்லாம் கனெக்ட்ல இருக்கோ அது எல்லாமே சேர்த்து தான் ஒரு அசம்பிளி.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசம்பிளிலே செகண்ட் ஒரு சுவிட்ச் இருக்கு. இந்த சுவிட்சை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க அசம்பிளிக்குள்ள இருக்கக்கூடிய ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் பார்ட் வந்து நீங்க ஈஸியாவே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தான் இந்த செலக்ஷன் சுவிட்சஸ் யூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாப்பிங் சுவிட்சஸ். நம்ம எப்படி செலக்ஷன்ல சுவிட்சஸ் இருக்கோ அதே மாதிரி ஸ்னாப்பிங் சுவிட்சஸ் சொல்லி இந்த ஸ்னாப்பிங் ஐகான்ஸ் இருக்கும். நம்ம ஆட்டோக்கேல யூஸ் பண்ற மாதிரியே தான் இதுலயும் ஸ்னாப்பிங் டூல்ஸ் இருக்கும். இதோட ஸ்னாப்பிங் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாவே ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து நமக்கு தேவையான ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா அது மேல மவுஸ் ஹோவர் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அது என்ன ஸ்னாப்பிங் டூல் அப்படிங்கிறது இந்த டூல் டிப்ல விசிபிள் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வந்து கிரிட்ல கிரியேட் பண்ணக்கூடிய ஸ்னாப்பிங் பாயிண்ட். செகண்ட் வந்து எண்ட் பாயிண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் சுவிட்சையும் ஆன் பண்ணிக்கலாம், ஒரே நேரத்தில் மல்டிபிள் ஸ்னாப்பிங் ஆப்ஷனையும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து எண்ட் பாயிண்ட் மட்டும் வைக்கிறேன். இப்போ ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கும்போது காலம் அப்படின்னா இந்த காலத்தோட ஸ்டார்ட் எண்டு. ஸோ இந்த ரெண்டு எண்ட் பாயிண்ட் இருக்கும், அதில் எந்த எண்ட் பாயிண்ட் வேணுமோ அதில் கிளிக் பண்ணி நம்ம ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இந்த ரெண்டு பீமுக்கு இடையில ஒரு பீம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம மிட் ஸ்னாப்பிங் வந்து ஆன் பண்ணிக்கலாம். மிட் ஸ்னாப்பிங் இந்த ட்ரையாங்கிள் சிம்பிள் இருக்கும், அந்த மிட் ஸ்னாப்பிங் ஆன் பண்ணிட்டு இப்போ நீங்க பீம் கிரியேட் பண்ண மூவ் பண்ணீங்கனாலே தெரியும், கர்சரை வந்து எண்டில் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரெக்டாங்குலர் பாக்ஸ் காட்டும். அது வந்து எண்ட் பாயிண்ட்கான ஸ்னாப்பிங். ஸோ இப்போ மிட்ல வந்தீங்க அப்படின்னா ட்ரையாங்குலர்ல காட்டும், இது வந்து மிட் பாயிண்ட். ஸோ இப்போ நம்ம மிட்ல இருந்து நம்மளுக்கு வேணுங்கிற டைரக்ஷன்ல நம்ம தேவையான பீம் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆட்டோகேல எப்படி ஸ்னாப் பண்ணி யூஸ் பண்ணுவோமோ சேம் அதே மாதிரி டெக்லா ஸ்ட்ரக்சர்லையும் நம்ம வேணுங்கிற ஸ்னாப்பிங் ஐக்கானை வந்து ஆக்டிவேட் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 3 ஸ்னாப்பிங் வச்சு யூஸ் பண்ணுங்க. மோஸ்ட்லி இந்த ஸ்னாப் அட் எனி பொசிஷன் வைக்காதீங்க, இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். அதாவது நம்ம எந்த பொசிஷனில் எக்ஸாக்ட் பொசிஷனில் கிரியேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். மோஸ்ட்லி இந்த கிரிட் ஸ்னாப்பிங், எண்ட் பாயிண்ட் அண்ட் மிட் பாயிண்ட் இந்த 3 ஸ்னாப்பிங்கும் எப்பயுமே ரெகுலராக ஆன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அவங்களால ஈஸியாகவே ஸ்னாப் பண்ணி கிரியேட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம யூசர் இன்டர்ஃபேஸ்ல பார்க்கக்கூடியது நேவிகேஷன் அண்ட் பேனிங். ஸோ வியூ டேபுக்கு போனீங்க அப்படின்னா வியூ டேப்ல ஜூம் இன் ஜூம் அவுட்க்கு இங்கே ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜூம் இன் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமா ஜூம் இன் செலக்ட் பண்ணிட்டு நீங்க ஒர்க் ஏரியால ஏதாச்சும் ஒரு இடத்துல ஜஸ்ட் லெஃப்ட் கிளிக் பண்ணீங்கனாலே போதும், உங்களுக்கு ஜூம் ஆகும். அதே மாதிரி ஜூம் அவுட்னு ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்க ஒர்க் ஏரியால லெஃப்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஜூம் அவுட் ஆகும். இந்த மாதிரி ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா நம்ம எப்பயும் போல ஆட்டோக்கேல யூஸ் பண்ணுற மவுஸ் ஸ்க்ரோலிங்கில் ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஜூம் ஆகும், பேக் ஸ்க்ரோலிங் பண்ணிங்கன்னா ஜூம் அவுட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக ஜூமிங் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சைடில் பேன் பண்ணுறது. இப்போ நம்ம ஒரு இடத்துல ஜூம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மவுஸோட கர்சர் எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்கோ அங்கே அதை வச்சு தான் நம்மளுக்கு ஜூம் ஆகும். இப்போ இந்த இடத்துல நம்ம வச்சு ஜூம் பண்ணுறோம்னா இந்த இடத்துல தான் நமக்கு ஜூம் ஆகும். அப்படி ஜூம் ஆகிறப்ப நீங்கள் பேஜை நவுத்தி பார்க்கணும் அப்படின்னா ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி மவுஸோட மிடில் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை ஹேண்ட் சிம்பிள் வரும், கர்சர் வந்து ஹேண்ட் சிம்பிளாக மாறிடும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பேன் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே ஸ்க்ரீனை நவுத்தி நம்ம ஆப்ஜெக்ட்டை பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டேஷன் எப்படி இதில் ஒர்க் ஆகுது அப்படின்னா கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணி மவுஸோட மிடில் பட்டனை ஹோல்ட் பண்ணி ரைட்டில் மவுஸ் மூவ் பண்ணிங்கன்னா ரைட்டில் ரொட்டேட் ஆகும், லெஃப்ட்டில் மவுஸ் மூவ் பண்ணிங்கன்னா லெஃப்ட்டில் ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த ரொட்டேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா பிங்க் கலர் சர்க்கிள் எங்கே இருக்கோ அதை சென்டராக பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ரொட்டேஷன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ இந்த பிங்க் கலர் சர்க்கிள் வந்து இந்த எல்லோ கலர் காலம் பக்கத்தில் இருக்குது, அதனால நமக்கு ரொட்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் ரொட்டேட் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் பர்டிகுலராக இந்த பாயிண்ட்ல ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா இந்த பிங்க் கலர் பாயிண்ட்டை வந்து இந்த இடத்துக்கு செட் பண்ணிட்டு நீங்கள் ரொட்டேட் யூஸ் பண்ணணும். அதுக்கு கண்ட்ரோல் ஆர் ஷார்ட்கட் கீ இருக்கு, அதை கிளிக் பண்ணி எந்த இடத்துல நீங்கள் பர்டிகுலர் ரொட்டேட் பண்ணி பார்க்கணுமோ அந்த இடத்துல ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ரொட்டேஷனோட சென்டர் பாயிண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடும். ஸோ இப்போ நீங்கள் கண்ட்ரோலில் ஹோல்ட் பண்ணி மவுஸை ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிங்க் கலர் பாயிண்ட் எங்கே இருக்கோ அதை பேஸ் பண்ணி நமக்கு ஆப்ஜெக்ட் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ இதுதான் ரொட்டேஷன் அண்ட் நேவிகேஷன். ஜூம் இன் ஜூம் அவுட்டுக்கு மவுஸ் ஸ்க்ரோல் பண்ணிக்கிங்க, ரொட்டேட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணி மவுஸோட மிடில் பட்டனை ஹோல்ட் பண்ணி நீங்கள் ரைட் லெஃப்ட் மூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டரிங் ஷேட். இந்த வியூ டேப்ல ரெண்டரிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது என்ன அப்படின்னா நம்மளோட பார்ட்ஸ் வந்து எப்படி நமக்கு விசிபிள் ஆகணும் அப்படிங்கிறத இந்த ரெண்டரிங் டேப்ல இருக்கும். ஸோ இந்த ரெண்டரிங் டேப்ல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மேலே வந்து பார்ட்ஸுக்கான இருக்கும், கீழே இருக்க இந்த 5 வந்து காம்பனண்ட்டுக்கான ரெண்டரிங் வியூ. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ஸுக்கான ரெண்டரிங் வியூ வந்து பார்க்கலாம். இதை வந்து நம்ம ஷார்ட்கட்டை Ctrl+1 Ctrl+2 Ctrl+3 அப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா Ctrl+1 ப்ரெஸ் பண்ணுறேன். இது வந்து வயர் ஃப்ரேம், நம்ம கிரியேட் பண்ணிக்கக்கூடிய பார்ட்ஸ் வந்து வயர் ஃப்ரேமில் இருக்கும். ஆனால் நம்ம காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா சேம் என்ன ஷேடில் இருக்கோ என்ன ரெண்டர் வியூவில் இருக்கோ
அந்த ரெண்டர் வியூல தான் இருக்குது. நம்மளுக்கு பார்ட்ஸ் மட்டும்தான் இப்ப மாறி இருக்கு. ஏன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த பேஸ் பிளேட் அப்படிங்கிறது ஒரு காம்பனன்ட். அதனால இது வந்து உங்களுக்கு எந்த ஒரு ரெண்டர் சேஞ்சஸும் வராது. உங்களுக்கு பார்ட் மட்டும் ரெண்டர் சேஞ்சஸ் ஆயிருக்கும். இப்போ இந்த பார்ட் வந்து கண்ட்ரோல் ஒன்னா ரெண்டர் வயர் ஃப்ரேம், நெக்ஸ்ட் கண்ட்ரோல் டூ பார்த்தீங்க அப்படின்னா வயர் ஃப்ரேம் பிளஸ் ஷேடட் வெர்ஷன். கண்ட்ரோல் 3 வந்து கிரே ஸ்கேல். ஸோ இதோட நம்ம கலர் கொடுத்துருந்தாலும் நம்மளுக்கு அது கிரியேட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா கிரே கலரில் இருக்கும். நெக்ஸ்ட் கண்ட்ரோல் 4 இதான் கரெக்டான ரெண்டர் பார்ட்ஸ். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுமே கிரியேட் பண்ணும்போது அது பர்டிகுலர் கிளாஸ் கொடுப்போம். கிளாஸுக்கு ஒரு கலர் கோட் மாதிரி அந்த கிளாஸ் கொடுத்துருப்போம். அதில் என்ன கலர் இருக்கோ அந்த கலர் வந்து இங்கே ஃபுல்லாக விசிபிள் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலராக ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் பண்ணுறோம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த பீம் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் 5 கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பீம் மட்டும் உங்களுக்கு ஹைலைட்டடாக தெரியும். மற்ற எல்லாமே உங்களுக்கு ஒரு மாதிரி டிரான்ஸ்பரன்சியாக தெரியும். ஸோ இது வந்து கோஸ்ட் மோட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் உங்களுக்கு செலக்டட் பண்ணியிருக்க இந்த ஆப்ஜெக்ட் மட்டும் உங்களுக்கு ஹைலைட்டடாக தெரியும். மற்ற எல்லாமே ஒரு மாதிரி ஒப்பாசிட்டி கம்மியாக தெரியும். இது வந்து பார்ட்ஸுக்கானது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டரிங்ல கீழே இருக்கிறது வந்து காம்பனன்ட். இப்போ காம்பனண்ட்டுக்கான இது வந்து ஷிஃப்ட். பார்ட்ஸுக்கு வந்து கண்ட்ரோல்ல இருந்து 1 to 5, காம்பனன்ட்ஸுக்கு ஷிஃப்ட் 1 to 5. ஷிஃப்ட் 1 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா வயர் ஃப்ரேம், ஷிஃப்ட் 2 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா வயர் ஃப்ரேம் ஷேடட், ஷிஃப்ட் 3 பார்த்தீங்கன்னா கிரே ஸ்கேல், ஷிஃப்ட் 4 பார்த்தீங்கன்னா ரெண்டர் வியூ. என்ன கிளாஸ் கொடுத்து மெட்டீரியல் கிரியேட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோமோ அதுக்கான ரெண்டர் வியூ. இது வந்து ஃபைனலாக வந்து ஷிஃப்ட் 5 கோஸ்ட். இது மோஸ்ட்லி நம்ம வயர்டு ப்ளஸ் ஷேடடோட இந்த வியூவில் தான் ஒர்க் பண்ணுவோம். ஃபைனலாக ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஏதாச்சும் கிளாஸஸ் செக் பண்ணும்போது வேணால் நம்ம கண்ட்ரோல் 4 கொடுத்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே இடத்துல வந்து ரெண்டு பீமே ஜாயிண்ட் ஆயிடுது. ஸோ அது வந்து இந்த மாதிரி டாட்டஸாக காட்டும். மோஸ்ட்லி ஷேடட் வித் ரெண்டர் வியூவில் வச்சு ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் இன்னைக்கு யூசர் பேஸில் நம்ம பார்க்கக்கூடியது. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டெக்ல லான்ச் பண்ணும்போது என்ன மாதிரியான செட்டிங்ஸ் கொடுக்கணும், நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது அதோட ப்ராஜெக்ட் எப்படி நேம் என்ன கொடுக்கணும், லொக்கேஷன் எங்கே கொடுக்கணும், அது சிங்கிள் யூஸரா மல்டி யூஸரா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இப்போ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைல் மெனுஸ்ல என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். ரிப்பன் டேப் பற்றின ஒரு எக்ஸ்பிளனேஷன் பார்த்துருக்கோம். சைடு பேனா என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். முக்கியமாக நம்ம பார்த்துருக்கிறது ஸ்னாப்பிங் ஸ்விட்சஸும் செலெக்ஷன் ஸ்விட்சஸும். இந்த ரெண்டு தான் ரொம்பவே மெயின். இது அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம ஒர்க் பண்ணும்போது இதுதான் ரொம்ப மெயினாக இருக்கும். அதே மாதிரி நேவிகேஷன் ஜூமிங் ஜூம் அவுட் எப்பயும் போல மவுஸ் ஸ்க்ரோலிங்கு, ரொட்டேஷனுக்கு கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி மவுஸ் ரொட்டேஷன். ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கக்கூடிய யூசர் இன்டர்ஃபேஸ். நெக்ஸ்ட் வீடியோல இருந்து நம்ம எப்படி கிரிட் கிரியேட் பண்றது, அதாவது நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி கிரிட் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோல எப்படி ஆப்ஜெக்ட்ஸ் மாடல் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.